Hi friends, welcome to workshop. Friends, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு சாம்சங் டபுள் டோர் ஃப்ரிட்ஜு. இதில் வந்து டோர் மேலே வந்து நமக்கு வந்து அந்த சில்வர் கலர் பெயிண்ட் மேலே வந்து அங்கங்கே வந்து துருப்பிடிச்சு பெயிண்ட் எல்லாம் வந்து போயிட்டுருக்கு. இது ஆக்சுவலாக வந்து எதனால் நடக்கும் அப்படின்னா, அதாவது கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிறதுனாலையோ இல்லை நம்ம சரியாக வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தா கூட அந்த மாதிரி வந்து சரியான மெயின்டெனன்ஸ் இல்லைன்னா கூட பெயிண்ட் வந்து மாமலாக வந்து போயிட்டுரும். அது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அது மேலே உள்ள துருவெல்லாம் நம்ம வந்து ரஃப் பண்ணி எடுத்துடுறோம். ஃபஸ்ட்டு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ரஃப்பான பேப்பர் வச்சு நம்ம வந்து நீட்டாக ரஃப் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறம் நீட்டாக கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஈரம் வச்சு நம்ம வந்து நைஸ் பேப்பர் போட்டு நம்ம வந்து நீட்டாக வந்து ரஃப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறோம். நார்மல் கன் பெயிண்ட்டு நம்ம பண்ணுறோம், ஸ்ப்ரே பெயிண்ட்டு கிடையாது. ஒருவேளை நம்ம வீட்டில் கூட இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் இருக்குது, நமக்கு வந்து இந்த மாதிரி பெயிண்டிங் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா, ஒருவேளை ஸ்டிக்கர் வாங்கிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து ப்ராடக்ட் வந்து டேக் பண்ணியிருக்கிறோம். அதாவது வீடியோ ப்ளே ஆகுறப்போ ஸ்டார்டிங்லேயே வந்து வரும், அதாவது வீடியோலேயே வரும். நம்ம வந்து ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து லிங்க் வந்து ஃப்ளிப்கார்ட்டுக்கு போவோம். இது சேம் கலர் சில்வர்ன்றதுனால நம்ம வந்து அந்த பிடியை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதில்ல. ஸோ அப்படியே அது மேலே வந்து ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சிடலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு வந்து ஸ்மூத்தாக வருதோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து ஃபினிஷிங் வரும் மேலே பண்ணுற பெயிண்ட்டு. ஒருவேளை ரொம்ப அதிகமான கோடு இல்லை குழி அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்ம அது மேலே அப்படியே பெயிண்ட் அடிக்கிறப்போ அந்த இடத்துல வந்து அது தனியாக வந்து தெரியும். பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த பெயிண்ட் வந்து சில்வர் வந்து மெட்டாலிக் சில்வர். இது கொஞ்சம் காஸ்ட்லியான பெயிண்ட்டு தான், சீக்கிரம் வந்து ட்ரை ஆகிடும், நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் நமக்கு வந்து. இது வந்து நார்மல் கன் பெயிண்ட். இது ஒருவேளை சில்வர் டின்னு நம்ம வாங்கி அடிக்கிறோம் கடையில், நமக்கு மாமூலாக பைக் ஸ்பேர்ஸு இல்லை அந்த மாதிரி கடையில் கிடைக்கிற டின்னு நம்ம வந்து ஸ்ப்ரே டின்னு அடிக்கிறோம் அப்படின்னா ஒரு 2 டின்னு நம்ம வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு டோருக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகும். டபுள் டோர் ஃப்ரிட்ஜுக்கு ஒரு டின்னு அப்படின்னா கொஞ்சம் பத்தாமல் இருக்கலாம். அது நம்ம அடிக்கிற டிஸ்டன்ஸு, அந்த ஆல்ரெடி அதில் இருக்கிற எவ்வளோ சர்ஃபஸ் வந்து வேஸ்ட்டாக எக்ஸ்ட்ரா அடிக்க தேவைப்படும் அந்த மாதிரி அதுக்கு பொறுத்து வந்து நமக்கு வந்து வேரி ஆகும். அதாவது சின்ன ஃப்ரிட்ஜாக இருந்தால் ஒரு டின்னே வந்து சரியாக போயிடும். இப்போ நம்ம அடிக்கிறது வந்து ஒரு 250 லிட்டரு அந்த ரேஞ்ச் இருக்கும். இது ஜஸ்ட் எங்கேயாவது ஒரு சில இடத்துல மட்டும் நமக்கு போயிருந்தது அப்படின்னா மேலே ஸ்டிக்கர் ஒட்டி நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். ஆனால் இது வந்து டோர் ஃபுல்லாகவே அங்கங்கே வந்து போயிட்டு இருந்தது.
கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜ் ஃபுல்லாகவே அடித்து முடிச்சாச்சு. எக்ஸ்ட்ரா பட்டதெல்லாம் வந்து நம்ம வந்து டர்பன்டைல் வச்சு நம்ம வந்து தொடச்சி எடுத்தாச்சு. இந்த பெயிண்ட்டுக்கு என்சி தின்னர் வச்சு தொடச்சா நல்லா ஃப்ரீயாக போகும். இப்போ வந்து இதோட சாம்சங் பிராண்ட் அந்த ஸ்டிக்கு வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணியிருந்தோம். அந்த லோகோ கூட நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அது ஃபிக்ஸ் பண்ணோன்னா ஒரு நல்ல ஒரு தனியான ஒரு அழகு கிடைக்கும். அது மேலே வந்து நம்ம ஸ்டார் ரேட்டிங் ஸ்டிக்கரு, அந்த ஸ்டிக்கர் ஓட்டினதுக்கப்புறம் ஒரு அட்டகாசமான லுக்கு இருக்கும் நமக்கு இந்த ஃப்ரிட்ஜு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஒரு வேளை புதுசாக வந்து இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க நம்ம சேனலுக்கு வந்து அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம நிறையா போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.